ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து துணைப்பாட பகுதி நானும் பறக்க போகிறேன் அப்படிங்கிற பாடத்துடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? வினாக்களுக்கு விடையளிக்க இதில் ஒரு 3 கேள்விகள் இருக்குது. இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலே பார்க்கலாம். சிந்தனை வினா ஒன்று இருக்குது, அதற்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பறவையை விட அதிக எடையுடன் இருப்பதால் தான் தன்னால் பறக்க முடியவில்லை என்று அமுதா கூறினாள் அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது கேள்வி, பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன. இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். ரைட் சகோதரர்கள் அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிந்தனை வினா, பறவைகளைப் போல பறக்க முடிந்தால் நமக்கு எத்தகைய உடலமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பறவைகளைப் போல பறக்க முடிந்தால் நமக்கு படகை போல் உடலமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ், நானும் பறக்க போகிறேன் பாடத்துடைய வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.